இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில இயேசுவை போல வாழ விரும்புகிற தேவ பிள்ளைகள் இயேசுவை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. யோவான் 1 யோவான் 2:6 வாசிக்கும் போது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அது சுருக்கமாக சம்மரைஸில் ஒரு வார்த்தையை சொல்ல போனால், if you want to be a Christian, you need to live like a Christ என்று சொல்லி, ஒரு கிறிஸ்தவனாக நீ வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய ஜீவியம் எப்படி இருந்தது, அவருடைய கேரக்டர் எப்படி இருந்தது, அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, ஜனங்களை அணுகின முறை, ஊழியங்கள், அவர் தேவனோடு கூட நேரத்தை செலவு பண்ண காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை போல இந்த பூமியிலே நானும் வாழ வேண்டும் என்கிற ஆசை நமக்குள்ளரே தோன்ற வேண்டும். அந்த ஆசையாவது நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். Do we have the desire to live like a Christ? நம்முடைய டிசையர் எது மேல, நம்முடைய ஆசை எதன் மேல அதிகமாக இருக்கிறது? இந்த பூமிக்குரிய ஆசைகள் அதிகமாக நம்மளை நெருக்கிறதா, தேவைகள் நெருக்கிறதா, சூழ்நிலைகள் நம்மை நெருக்கிறதா? அதை இந்த நெருக்கத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்தில் போய் நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் போய் நம்ம எதை கேட்கிறோம்? ஆண்டவரை உம்மை போல இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று கேட்கிறோமா? இல்லை உம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவை, உம்முடைய வல்லமை தேவை, என்னுடைய இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு மாறணுங்கிறது தான் ஆண்டவரிடத்திலே நாம் வைக்கக்கூடிய பிரதானமாக விண்ணப்பமாக இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்போம். ஏனென்றால் கிறிஸ்துவை போல நாம் இந்த பூமியிலே வாழ தொடங்குவோமானால், கிறிஸ்துவுக்குள் இருந்து ஆவியானவர் பிதாவாகிய தேவன் செய்த கிரியைகளை நம்மை கொண்டும் கர்த்தர் செய்வார் என்பதுதான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து பெறுகிற தைரியம் உள்ள ஒரு காரியம், வாக்குத்தத்தம். ஆண்டவரிடத்திலே போய் ஒவ்வொரு நாளும் நாம் கெஞ்சுகிறோம், ஆண்டவர் அது மாறட்டும், இது மாறட்டும். ஆனால் ஆண்டவர் நாம் முதலாவது மாற வேண்டும் என்று சொல்லி அதிகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை பின்பற்றுகிற நாம் இன்னும் அவரை போல மாற வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவராய் இருப்பதே ஒரு வேதனையான ஒரு காரியம்தான். உலகத்தின் காரியங்களை குறித்து புலம்புகிறோம், நாம் கண்ணீர் விடுகிறோம், அழுகிறோம், சூழ்நிலைகள் மாறவில்லையே, இவ்வளவு நாளாகிவிட்டது, இவ்வளவு வருடங்களாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாமே இருக்கு, ஆனால் ஏன் சூழ்நிலைகள் மாற, ஏன் அப்படியே இருக்கிறேன்? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை மாற்றும்படி முதலாவது வரவில்லை, நமக்குள்ளரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாகத்தான் வந்தார். அதிலே முதலாவது தான் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை, நம்முடைய சுபாவங்களிலே மாற்றம், அவருடைய ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்து நமக்குள்ளே விரும்புவது, அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் நம்மேல் இருப்பது. அவருடைய சாயலாய் நாம் மாற வேண்டும். அவருடைய சாயலாய் மாறுவதற்கு அவரை போல நாம் நடக்க வேண்டும். இந்த பூமியிலே அவர் இந்த பூமியில இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமே. முதலாவது, ஒரு சுருக்கமாக சொல்ல போனால், எல்லா காரியத்திலும் அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனுஷகுமாரனாக இருந்தார், தெய்வத்துவம் உள்ள தேவன், அவர் வல்லமை கொடுக்கப்பட்டது, அவருக்குள்ளே அதிகாரங்கள் எல்லாம் இருந்த பொழுதிலும் அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த பொழுதிலும் அவர் பிதாவோடு கூட செலவு பண்ணுகிற நேரம் ஒன்று அவர் வைத்திருந்தார். அந்த உறவை எந்த விதத்திலும் டிஸ்கனெக்ட் பண்ண அவர் விரும்பவில்லை. He wanted to always to have a connection with the Lord, a connected life with his Father. That was his first priority. அவருடைய வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக தேவனை தேடுகிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம் ஆண்டவரிடத்திலே போவதனுடைய காரியம் என்ன? Is it to keep a right connection with the Lord? ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு துண்டிக்கப்படவிடக் கூடாது என்பதை மையமாக வைத்து நாம் ஜெபிக்கிறோமா? அது நிமித்தம் தேவனை தேடுகிறோமா? இல்லை. தேவைகள் வரும்போது தேவைகளை சொல்லுவதற்காக கர்த்தரிடத்திலே நாம் போகிறோமா? இயேசுனுடைய ஜெப வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது
அவர் அதிகாலையிலே இருட்டோടെ எழுந்திருந்து வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி மார்க் 1:35 படிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே எழுந்தபோது the priority, the first moment, the best moment of the early day, early morning was given to the Lord Father. இயேசு அதை தான் தேடினார். இருட்டோட எழுந்திருந்து, தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறார். எழுந்து சொல்லும்போது தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து, அதிகாலை நேரத்திலே நமக்கு தூக்கம் ஒரு இன்பமான ஒரு நேரம் தான். ஆனால் அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதிகாலையில் the ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, தனிமை, எந்த வித டிஸ்டர்ப் இல்லாம, உலகம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உலக நாய்ஸ் கேட்கக்கூடாது, உலகத்தினுடைய வாய்ஸ் நமக்கு கேட்கக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை டிஸ்டர்ப் பண்ணாத ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ண நேரத்திற்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸ் வராத ஒரு இடத்திற்கு போய், வனாந்திரத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை I want to encourage you. அவங்களை உற்சாகப்படுத்தி சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஆசை உங்களுக்குள்ள இருக்குமானால், கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும் என்கிறதான ஒரு பேஷன், டிசைர் உங்களுக்குள்ள இருக்குமானால், முதலாவது அவருடைய ஜெப வாழ்க்கை கற்றுக்கொள்ளுங்கள். அவரை போல ஜெபிங்க, ஆரம்பிங்கள். அவர் எப்படி ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்கினாரோ அதே போல ஒதுக்க நேரத்தை ஆரம்பியுங்கள். கிறிஸ்துவை கொண்டு பிதாவான இந்த பூமியிலே செய்த கிரிகளை நம்மை கொண்டும் கர்த்தர் செய்வார் என்பதுதான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னை விசுவாசிக்க என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆனால் அவரை காட்டிலும் நான் செய்ய வேண்டும் என்றால் அவரை போல நான் இந்த பூமியிலே நடக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த முழு செய்தியை நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் குளோபல் ஃபயர் டிவியில் நீங்கள் மற்ற செய்தி முழுமையாக இருக்கிறது நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.